ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், மே 4 பட் நிறைய இடத்துல ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான் தான் இருந்தேன். பட் நம்ம வீடியோ பண்ணுறதால அதை மாற போகிறதில்ல. எலெக்ஷன் கமிஷன் அதை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த வீடியோஸில் சர்க்குலேட் ஆனது அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ரீஎலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா அவங்க வாயிலேருந்து வரலனா இது ஒரு ஃபேரான எலெக்ஷனா? இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நியாயமான எலெக்ஷனா? நம்ம ஊரில் டெமோக்ரஸி அவ்வளோதானா? மக்களோட சக்தியாக அவ்வளோதானா? கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 4.5 லட்சம் பேர்கிட்ட ஓட்டு போடலையா ரிப்போர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அத்தனை பேர் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே ஓட்டு போடலை. நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடலை. இது ஆக்சுவலாக திட்டமிட்ட மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய இடத்துல அந்த ஓட்டிங் மிஷின்ஸ்க்கான சீல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது கேட்குறதுக்கு வேறு ஆள் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஃபைன். இதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம மெயினான கண்டென்ட்டுக்கு வருவோம். ஜனநாயகனோட ரிலீஸுங்க. இந்த படம் லீக் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட தியரிஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தை மேலே எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனலில் ஒரு வீடியோன்றது போட்டிருந்தோம். இந்த மாதிரி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் தான் திருடினார், அவர் இன்னொருத்தருக்காக திருடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே கேட்குறவனா கேனைனா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு 500 கோடி ரூபாய் படத்தை அசால்ட்டாக டோர் திறந்து ஒருத்தன் போயிட்டு எடுத்துகிட்டு காப்பி பண்ணிட்டு ஒரு படமாக எடிட் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா என்ன அந்த 500 கோடிக்கு மதிப்பு இருக்குது? கேவேன் இவ்வளோ அலட்சியமாக இருப்பாங்களே. ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அந்த கேஜிஎஃபோட அந்த யஷ் அவர்களோட ஒரு டீசரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் இருந்து. ஏன் அந்த டீமே ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஐம் சாரி, இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ இப்போது இந்த படம் ஆக்சுவலாக எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. அதுக்கான ஒரு விளக்கம் சொல்கிறத தாண்டி ஒரு ரூமராக ஒரு விஷயம் வெளியே போயிட்டு இருக்குது. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். இந்த மாதம் இந்த படத்துக்கான சென்சார் கிடைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம். அந்த ஒரு விஷயத்தில் கேவிஎன் பயங்கரமாக இருக்காங்க. பட் ஆனால் இப்போ இந்த படம் லீக் ஆனதால் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் வினோதும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சென்சார் கொடுத்து மே மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் படம் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இந்த ஒரு ஜனநாயகனுக்கான ரிலீஸ் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. மே 4 தளபதி ஜெயிப்பாரா? அவர் சிஎம் ஆவாரா? அவருக்கு ஓட்டு கிடைக்குமா? சில பேர் ஓட்டு கிடைக்காது, சில பேர் ஓட்டு கிடைக்கும். இதெல்லாம் சும்மா, அவரெல்லாம் சும்மா அவ்வளோதான் விரட்டி விட்டாங்க. ஏகப்பட்ட தேரிஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் இப்போ உட்காந்த இடத்துலேருந்து தான் பேசிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் மே 4 வரலாம் வெயிட் பண்ணுவோமே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஜெயிக்கும் கைஸ். இந்த இடத்துல என்னென்னா ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணாமையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. உண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல மறைக்கப்பட்டது, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். பட் ஜனநாயகன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படம் கிடையாது, ரொம்ப 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 பெரிய படம். இது மே மாதத்துலேயும் இவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா பயங்கரமான லாஸ். பட் ஆனால் தேட்டரில் இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்க்க வேண்டிய க்ரௌடு வந்து பார்க்க தான் செய்வோம். இன்றைக்கி இல்லை, அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணாலும், ஈவன் தோ இந்த படம் கம்ப்ளீட்டாக இப்போ வெளியே ரிலீஸ் ஆனாலும் அது அடுத்த வருஷம் கூட பார்க்குறதுக்கு க்ரௌடு ரெடியாக தான் இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ படம் வரட்டும், வரும்போது நமக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் பார்க்கலங்க. எனக்கு நிறைய பேர் சிலதெல்லாம் ஸ்டோரி டேக் பண்ணாங்களே தவிர அதோடு நான் அவங்களுக்கே சொல்லிட்டேன் என்னை இதுலேயும் டேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில ப்ரொஃபைல்ஸை நான் பிளாக்கே பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்கக்கூடாது நான் இருக்கேன். சில பேர் பார்த்துருப்பீங்க தெரியாமல், சில பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ஆர்வத்தில். தயவுசெய்து அதை வெளியே ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா நெகட்டிவிட்டியாக சில கமெண்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதே மனநிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் லீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பைத்தியம் முத்தி போயிட்டு துணி இல்லாமல் நீங்களே ரோட்டில் போய் அலைஞ்சிட்டு கிடப்பீங்க அந்த வன்மத்திலேயே. தயவுசெய்து அந்த வன்மம் மோட்லேருந்து வெளியே வாங்க. பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கீங்களா, இல்லை நடுவில் உங்கள் குடும்பம் இப்படி மாற்றிட்டாங்களா ஒன்று, இல்லை சும்மா அடுத்தவங்களோட வலியோடு நான் இப்படி தான் ஒரு சந்தோஷப்படணும் ஒரு சைக்கோ மாதிரி நீயே மாறிட்டியான்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்மளோட அடுத்த பாடல் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது கூடிய விரைவில். ஒரு 1.5 வருஷம் கேப் எடுத்து தரமாக ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு 4 வரிகள் இப்போ இந்த வீடியோவில் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்படியே முடிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜனநாயகன் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கான தியரியை நீங்களே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.